புதுக்கோட்டை மாவட்டம் கடையக்குடியில் பாலகணபதி ஆலய திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் வடக்கு வாசலில் 300 ஆண்டுகள் பழமையான பாலதண்டாயுதபாணி கோவிலில் 4ஆம் கால பூஜைகள் முடிந்து கோபுர ராஜகோபுரங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் அரோகரா முழக்கத்தோடு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் காட்டுக்குளம் கிராமத்தில் உள்ள செல்வ விநாயகர் மற்றும் மாரியம்மன் ஆலயத்தில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரை அடுத்த மாகரல் கிராமத்தில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் மந்திவலசையில் பத்ரகாளியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க வெகு விமர்சையாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஏரி சாலையில் உள்ள சக்தி விநாயகர் கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அப்பகுதி மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளும் கலந்து கொண்டனர். சென்னை பட்ரோட்டில் பழமை வாய்ந்த வலம்புரி விநாயகர் கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் அமைச்சர் தாமோ அன்பரசன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் தோப்பூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த வீரகுண்டம்மாள் கோவிலில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே லட்சிவாக்கம் கிராமத்தில் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த செங்காளம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.